கியூட் தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு மாணவர்களிடம் அதிகமாக எழக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, நான் 250 மதிப்பெண்களுக்கு 220 மதிப்பெண்கள் பெற்று 95% தான் பெற்றிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய நண்பர் 200 மதிப்பெண்கள் பெற்றிருந்துமே அவருக்கு 97% கிடைத்திருக்கின்றது. இது எப்படி சாத்தியம் என்பதுதான். பல மாணவர்கள் இன்னும் ஒரு பெரிய தவறான புரிதலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கியூட்டில் அட்மிஷன் கிடைப்பது உங்கள் ரா ஸ்கோரை வைத்து அல்ல, பெர்சன்டைல் ஸ்கோரை வைத்து தான். அப்படின்னா பெர்சன்டைல் என்றால் என்ன, பர்சன்டேஜுக்கும் பர்சன்டைலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன, மார்க்ஸை எவ்வாறு பர்சன்டைலாக மாற்றுவார்கள், 99% பெற எவ்வளவு மதிப்பெண்கள் தேவை போன்ற அனைத்தையும் மிக எளிமையாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். பல மாணவர்கள் பர்சன்டைலை பர்சன்டேஜ் என்றே நினைக்கின்றார்கள். இரண்டும் முற்றிலும் வேறு. பர்சன்டேஜ் என்பது உதாரணத்திற்கு 200க்கு ஒருவர் 180 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் பர்சன்டேஜ் என்பது 180 டிவைடட் பை 200 இன்டு 100 ஈக்குவல் டு 90%. பர்சன்டைல் என்பது உங்களை விட எத்தனை மாணவர்கள் குறைவான மதிப்பெண்கள் எடுத்துள்ளார்கள் என்பதை காட்டும் ஒரு அளவுகோல். புரிந்து கொள்வதற்காக ஒரு தேர்வை 100 மாணவர்கள் எழுதுகின்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் நீங்கள் 90வது ரேங்க் பெற்றிருக்கின்றீர்கள் எனில் உங்களை விட 89 மாணவர்கள் குறைவான மதிப்பெண்களை எடுத்திருக்கின்றார்கள். எனவே பர்சன்டைல் என்பது 89 டிவைடட் பை 100 இன்டு 100 ஈக்குவல் டு 89 பர்சன்டைல். அதாவது பர்சன்டைல் சமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பிலோ யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன்டு 100. கியூட்டில் இது ஏன் பயன்படுத்தப்படுகிறது? கியூட் தேர்வு பொறுத்தவரையிலும் பல நாட்களில் பல ஷிப்ட்களாக நடத்தப்படுகின்றது. ஷிப்ட் 1 கேள்விகள் சற்று எளிமையாக கேட்கப்பட்டு ஷிப்ட் 2 கேள்விகள் சற்று கடினமாக கேட்கப்பட்டிருந்தால் ஷிப்ட் 1 தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான மதிப்பெண்களும் ஷிப்ட் 2 தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு குறைவான மதிப்பெண்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் என்டிஏ ஒரு நார்மலைசேஷன் முறையை பயன்படுத்துகின்றார்கள். அதன் விளைவே இந்த பர்சன்டைல் ஸ்கோர். முதல்ல இந்த கியூட்டினுடைய தேர்வு அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூட் தேர்வு பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பாடத்துக்கும் 50 கேள்விகள் என்பது கேட்கப்படும். அனைத்து கேள்விகளையும் மாணவர்கள் அட்டெண்ட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சரியான விடைகளுக்கும் +5 மதிப்பெண்களும் ஒவ்வொரு தவறான விடைகளுக்கும் -1 மதிப்பெண்களும் வழங்கப்படும். ஒரு பாடத்தில் மொத்த மதிப்பெண்கள் என்பது 50 கொஸ்டின் இன்டு 5 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 250 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒரு மாணவர் மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் மற்றும் ஜெனரல் டெஸ்ட் என்ற 5 பாடங்களை தேர்வு எழுதுவதாக வைத்துக் கொண்டால் அவர் 1250 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவார். கியூட் அட்மிஷனில் மார்க் என்பது மிக முக்கியம் கிடையாது, பர்சன்டைல் என்பதுதான் மிக மிக முக்கியம். உதாரணமாக மேத்தமெட்டிக்ஸ் தேர்வை 1,00,000 மாணவர்கள் எழுதுவதாக வைத்துக் கொண்டால் அதில் 95,000 மாணவர்கள் உங்களை விட குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாக கருதினால் பர்சன்டைல் என்பது நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பிலோ யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இன்டு 100, அதாவது 95,000 டிவைடட் பை 1,00,000 இன்டு 100 ஈக்குவல் டு 95%. இது போன்று ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக பர்சன்டைல் மதிப்பு என்பது வழங்கப்படும். அட்மிஷனை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தங்களுக்கு தேவையான பாடங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் பிஎஸ்சி பிசிக்ஸ் அட்மிஷன் என்பது பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், லாங்குவேஜ் போன்ற கியூட் தேர்வில் மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பர்சன்டைலை கணக்கில் கொண்டு வழங்கப்படும். பல மாணவர்கள் 750க்கு நான் 700 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருக்கின்றேன், எனக்கு அட்மிஷன் கிடைத்துவிடும் என்று கூறுவார்கள். ஆனால் அட்மிஷனுக்கு முக்கியமானது மதிப்பெண்கள் மட்டும் கிடையாது. நார்மலைஸ்டு ஸ்கோர், பர்சன்டைல், கோர்ஸ் பிரிஃபரன்ஸ், கேட்டகரி மற்றும் சீட் அவைலபிலிட்டி போன்றவைகள் தான். மாணவர்களே, கியூட்டில் வெற்றி பெறுவதற்கு மார்க் மட்டுமே போதாது. அந்த மார்க் மற்ற மாணவர்களுடன் ஒப்பிடும் பொழுது எந்த நிலையில் உள்ளது என்பதை காட்டும் பர்சன்டைல் தான் மிக மிக முக்கியம். எனவே ரிசல்ட் வந்த பிறகு மார்க்கை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். உங்கள் பர்சன்டைலை சரியாக புரிந்து கொண்டு கவுன்சிலிங்கில் பங்கேற்றால் நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகங்களிலே சேரும் வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். எனவே சரியான முறையில் விண்ணப்பித்து உயர்கல்வி நிறுவனங்களிலே பயின்று வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.